வெல்கம் பேக் டு டான் விளாக்ஸ் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, மத்தியானம் 1:30 மணிக்கா ஏஞ்சி நல்லா குளிச்சுட்டு தோசை, பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் ஆம்லேட்டு, அடுத்து ரைஸ் ஒரு ரவுண்டு போயிட்டு சரியான சாப்பாடு. அடுத்து நான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதுனால எனக்கு டின்னருக்கு சைட் டிஷ் மாதிரி நானே ரெடி பண்ணிக்குவாங்க. அதுக்கு நான் என்ன ரெடி பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, மசாலா முட்டை தான் ரெடி பண்ணேன். நல்லா ஒரு 5 முட்டையை நல்லா எடுத்து வேக வச்சு அது நல்லா 4 பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிட்டு, அந்த எண்ணெய் மேல உப்பு, இந்த மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த பெப்பர் தூள்லாம் மிளகுத்தூளா ஓகே, இந்த மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறதுனால எனக்கு அப்பப்போ பசிக்குங்க. ஆனா நான் 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் லேட்டா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைஜஷனு, அதுக்கப்புறம் இந்த புளிச்ச ஏப்பம், அதுக்கப்புறம் வயிற்று வலி, நிம்மதியா தூங்க முடியாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். நம்ம அதனாலதான் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் 7 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. 7 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா நான் வீட்டுக்கு தூங்குறதுக்கும் காலையில ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் கரெக்டா இருக்கும். நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் காலையில 7:30 இல்லை 8 o'clock மம்மி எழுப்புவாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தாங்க படுப்பேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் அப்படியே பாக்ஸ்ல போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்புவேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை நாளைக்கு எப்படி ஸ்கிப் பண்றோமோ அதே மாதிரி நிறைய பிரச்சனை வருங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசான தோற்றம் அதெல்லாம் வரும்னு சொல்றாங்க. சுகரு, ஃபேட்டு, தொப்பை எல்லாமே போடும். நான் செஞ்சதுல அம்மாக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர், பாய்.